அப்படின்னு சொல்கிறேன். சார், இவர் விஜய் மாநாட்டில் வந்துட்டு மிஸ்டர் மோடி அங்கிள் விஷயம் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பேச்சு சார்? நான் சொன்னேன், அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு. அதாவது நான் காலையிலே கூட சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணட்டும். ஒரே மேடையில் விவாதித்து பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளில் அவர்கள் தமிழகத்திற்கு அளித்த நிதி மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் அதை விட 3 மடங்கு அதிகமாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் செஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இவ்வளவு தமிழுக்காக பேசுகிறாங்களே திராவிடியன் பார்ட்டிஸ், இவரும் அதே இதைத்தான் கையெடுத்திருக்கார். ஏன்னா அவருக்குன்னு அரசியல் கட்சிக்கு சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் தேசியவாதிகளாக ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வந்திருக்கோம். ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மாதிரி விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு இதுவரை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்திருக்கின்ற அளவு எதுவும் செய்யலை. அது மட்டும் இல்லை, பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தன்னோட சொந்த தொகுதியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாரதியாருக்கு ஒரு இருக்கை. ஆமாம், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றீங்களே 2004லேருந்து 24 வரை இங்கே இருக்கிற திராவிடியன் ஸ்டாக்கு தானே, அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஆகவே தமிழக மக்கள் சும்மா சினிமா வசனம் போல் பேசுறது தே வில் நாட் பி கேரிட் அவே. அதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க. உண்மையான விமர்சனமாக இருந்தால் பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தட் இஸ் தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்வரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால் அவர் ஏதோ கூட்டத்தை பார்த்துட்டு என்னவோ பேசுகிறது மாதிரி பேசிட்டு. தாவேக்காவோட மாநாடு நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த முருகன் மாநாட்டையும் அந்த தாவேக்கா மாநாட்டையும் ஒப்பிட்டு அந்த சமூக வலைதளங்களில் காட்சிகள் போடுறாங்க. ஒழுங்கினத்திற்கும் ஒழுங்கினம் அற்ற வகைக்கும் என்ற மாதிரி இந்த சேர்கள் உடைக்கப்பட்டது, அந்த செயல்கள்லாம் காமிக்கிறாங்க அந்த சமூக வலைதளங்களில். நான் என்னோட ஃபேஸ்புக்கிலையும் என்னோட ஃபேஸ்புக்கு பதிவுலையும் எக்ஸ் வலைதளத்துலையும் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன். அங்கே எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு